ஹலோ சிவில் இன்ஜினியர்ஸ். இன்னைக்கு நம்ம ஜனவரி 8ஆம் தேதி நடந்த டவுன் அண்ட் பிளானிங் ஆர்கிடெக்சரல் பிளானிங் அசிஸ்டன்ட் எக்ஸாமோட ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் பற்றி சப்ஜெக்ட் ஃபுல்லாக கொஸ்டின் ஆன்சர்ஸ் எப்படின்னு பார்த்தோம். ஃபைனல் எலமெண்ட் மெத்தட் இஸ் தன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வந்து மேட்ரிக்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதோட எக்ஸ்டென்ஷன் தான் ஃபைனல் எலமெண்ட் மெத்தட். மேட்ரிக்ஸ் மெத்தட்ல ரெண்டு இருக்கும், ஃபிளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் மெத்தடு, அப்புறம் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் மெத்தடு. அது வந்து நம்ம ஒரு சாதாரண ப்ராப்ளம் தான், ஸ்லோப் ரிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் அந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபார்மட்ல கொண்டு போறதான் மேட்ரிக்ஸ் மெத்தட். The rotational stiffness of a prismatic element is K equal to E by L. ஸ்டிஃப்னஸ்ங்க வந்து E by L ன்னு சொல்லுவாங்க. K பாருங்க, ஸ்டிஃப்னஸ் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்கு, யங்ஸ் மாடுலஸ்க்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மட்டும் தான் ப்ரொபோஷனலா இருக்கு. கீழே L கொடுத்துருக்காங்க, அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கு. இந்த ஆப்ஷன் ஏதாவது செட் ஆகும், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி கிராஸ் ஏரியா தி கிராஸ் செக்ஷன், இது இந்த ஆப்ஷன் கிடையாது. இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஸ்கொயர் ஆஃப் தி லென்த், இந்த ஆப்ஷன் கிடையாது. டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இட்ஸ் லென்த், இதையும் கிடையாது. அப்ப ஆப்ஷன் டி பாருங்க, இண்டிபெண்டன்ட் ஆஃப் இட்ஸ் போலார் செக்ஷன் போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டாங்க. போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா ஜேன்னு அர்த்தம். இது வந்து அவங்க இண்டிபெண்டன்ட் ஆஃப் இட்ஸ் செக்ஷன் போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அந்த மாதிரி கேட்டாங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். மற்ற எந்த ஆப்ஷனுமே இதுக்கு ஃபிட் ஆகல, அதனால இந்த ஆப்ஷன் வராது. அப்ப ஆப்ஷன் டியை போட்டுருங்க. Rotation at a end B of simply separate beam AB of length L, the uniform EI subject to a moment M acting at A is அப்படின்னு கேட்டாங்க. ஆப்ஷன் வந்து ML by 12EA. When the strut is vertical, inclined at 90 degree to the horizontal is known as 90 degree to the horizontal கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரட்டுங்கிறது ஒரு கம்ப்ரெஷன் மெம்பர் தான், அது வந்து வெர்டிகலா இருக்குன்னு இன்க்ளைண்டா இருந்தா வந்து நம்ம வந்து ஒரு ட்ரஸ் சிஸ்டம்ல வந்து ஸ்ட்ரட் வந்து இன்க்ளைண்டா இருக்கும், வந்து கம்ப்ரெஷன் மோடா டிசைன் பண்ணுவோம். சில அதர் மெம்பர் டென்ஷனா இருந்தா டென்ஷன் மோடா டிசைன் பண்ணுவோம். இப்போ இது வந்து 90 டிகிரி ஹரிசாண்டலா இருந்துச்சுன்னா, ஒரு ஹரிசாண்டலா இருக்கு அந்த மெம்பர் வந்து காலம்னு சொல்லலாம், இல்ல ஸ்டான்சியன்னு சொல்லுவோம். ஸ்டான்சியன் வந்து ஆக்சியல் லோட் கம்ப்ரஷன் லோட் தாங்க, காலம் வந்து ஆக்சியல் கம்ப்ரஷன், ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஸ்டான்சியன் காலம் பில்லர் இந்த மாதிரி சொல்லுவாங்க. சிங்கிள் செஃப்ட் வந்து ட்விஸ்டிங் மொமெண்ட் டார்ஷன் நடக்கும். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். 90 டிகிரி வெர்டிகலா இருக்குது, இந்த மாதிரி இருக்கும். அதாவது ஃப்ளோர் பீம் ஒன்று இருக்கு, கீழே வந்து பிளிந்த் பீம் இருக்கு, இடையில காலம் கனெக்ட் ஆயிருக்கா, 90 டிகிரில இருக்கு. இதான் ஆன்சர். A long column has maximum gripping load when it's எப்ப வந்து அதிகமா இருக்குன்னா, ஆப்ஷன் வந்து both ends are fixed. ரெண்டு ஃபிக்ஸ்டா இருந்தா L/2 வரும். அந்த டைம்ல மட்டும்தான் அதோட லோடிங் வந்து மேக்ஸிமமா இருக்கும். இதுவே மினிமம், இதே மாதிரி கொஸ்டின்ல லாங் காலம் வந்து மினிமம் கிரிப்பிங் லோடு கேட்டாங்கன்னா அது வந்து 1 end ஃபிக்ஸ்டு, அது 2 ஃப்ரீ. அதாவது கேன்லிவருக்கு தான் கரெக்டான ஆன்சர். இந்த ஆன்சர் வந்து கேன்லிவருக்கு வரும். மினிமம் லோடு வந்து கேன்லிவர். இது வந்து ஃபிக்ஸ்டு பீம் தான் மேக்ஸிமம். ஃபிக்ஸ்டு காலம் தான் மேக்ஸிமம் வரும். மேக்ஸிமம் கிரிப்பிங் லோடு. மினிமம் கிரிப்பிங் லோடு வந்து ஒரு 2 ஃபிக்ஸ்டா இருக்கும், இன்னும் 2 வந்து ஃப்ரீயா இருக்கும். அது வந்து மினிமம் கிரிப்பிங் லோடு. போத்தல் ஃபிக்ஸ்டா இருக்கிறதா 4 மடங்கு கிரிப்பிங் லோடு இருக்கு. இதே ஒரு 2 ஃபிக்ஸ்டா இருக்கு, ஒரு 2 ஃப்ரீயா இருக்கு, கிரிப்பிங் லோடு வந்து 0.25 வருது. A simply separate beam is loaded 30 kN per meter as shown here. If flexural rigidity equal to 25,000 kN meter square, then maximum deflection in the beam is கேட்டாங்க. அவங்களே லோடிங் டயக்ராம் கொடுத்துட்டாங்க. 30 kN 4 மீட்டர் ஸ்பேன் கொடுத்துட்டாங்க. இதுல வந்து நீங்க டெஸ்ட் வந்து டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா யூடிஎல்க்கு சிம்பிளி செப்பரேட் என்ன ஃபார்முலா இருக்கோ சொல்லுங்க. 5WL/4/384EA. அப்படியே EA டேரக்டா கொடுத்துட்டாங்க, அப்படியே போடுங்க. இன்ட்டு 4 மீட்டர் அப்படியே போடுங்க. போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா அப்படியே கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகி ரிமைனிங் என்ன டைம் வந்து 10/25,000 வருது. அது வந்து மேலே வந்து இன்ட்டு 4 கீழே இன்ட்டு 4 மாத்தினால 4 × 25 வந்து 100 மாறி 10,000 இந்த மாதிரி வரும். அதை வந்து நீ மீட்டர் எழுதும்போது பாயிண்ட் இந்த பக்கம் 2 பாயிண்ட் தள்ளி வரும். 0.004 மீட்டர் கிடைக்கும். அது எம்எம்ல மாட்டும் இன்ட்டு 1000 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 mm கிடைக்கும். ஆப்ஷன் டி தான் ஆன்சர்.
இந்த மாதிரி கொஸ்டின் ஜேடிஓலையும் கேட்டிருந்தாங்க, இதுலயும் ரிப்பீட் ஆகுது. ஏஐலையும் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நல்லா பாத்துக்கோங்க. சிம்பிளிஃபை பண்றது மட்டும் கரெக்டா பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து. The rectangular section, the stress will be of the same sign throughout this section. If the land lies, அதாவது லேண்டு கிடையாது, இது லோடு. இந்த லோடு லைஸ்ன்னு கேட்டிருக்காங்க, லேண்டு கிடையாது, லோடு. ரெக்டாங்குலர் செக்ஷன்ல வந்து எப்படி வந்து சேம் சைனா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை, இது கரண்ட் செக்ஷன். கரண்ட் செக்ஷன்னா நோ டென்சைல் ஸ்ட்ரெஸ். அந்த 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 இடத்துல வச்சிங்கன்னா லோடு வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸே வராது. வித்தின் தி மிடில் தேர்ட் ஆஃப் தி செக்ஷன் தான் வந்து ரெக்டாங்கிள் இருக்கு. இதுவே வந்து சர்க்கிள் கேட்டாங்கன்னா மிடில் ஃபோர்த் ஆஃப் தி ரூல்னு சொல்லுவாங்க. ரெக்டாங்கிள் பாருங்க, இது வந்து ரெக்டாங்கிளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த b/3 d/3 இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும். நம்ம பாதி எடுத்தோம்னா எஸ்என்டிசி எடுத்தோம்னா d/6 d/6 இந்த மாதிரி வரும். மிடில் தேர்ட் ரூல்னு சொல்லுவாங்க. d/3 மிடில் தேர்ட் ரூல். இதுவே சர்க்கிளா இருந்தா அது மிடில் ஃபோர்த் ரூல். வெசல்ஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் அண்டர் ப்ரெஷர் ஆர் கால்டு வந்து செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செல்ல வந்து அதிகமாக வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க, ஸ்டோரிங் ஃப்ளூயிட் அண்ட் ப்ரெஷர். If 1/m equal to Poisson's ratio, then the relation between E Young's modulus and K bulk modulus of the elasticity is given by அப்படின்னு கேட்காங்க. மொத்தம் இந்த 4 ஃபார்முலா இருக்கு. 4 ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா அவங்க போதும். E is equal to 3K 1 minus 2 mu, அப்புறம் equal to 2G 1 plus mu, E equal to 9 kg divided by 3K plus G, mu is equal to 3K minus 2G divided by 6K plus 2G. இந்த 4 ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். இதுல வந்து நீங்க ஆப்ஷன் ஏ மேல உள்ள ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இதைத்தான் வந்து அவங்க டேரக்டா கேட்டுருக்காங்க. மியூக்கு பதிலாக அவங்க 1/m இருக்கு, அவ்வளவுதான். 3K 1 minus 2/m. இந்த 1/mக்கு ஈக்கு அப்புறம் கேக்கு இந்த 3 ரிலேஷன் இந்த இ தான். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிருங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். இதுல இருந்து வந்து ரிப்பீட்டடா ஏல வந்து இந்த 4 ஈக்குவேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. For given shear force across a symmetrical I section, the intensity of shear stress and maximum at எப்பவுமே வந்து shear stress அந்த டயக்ராம் இருக்குல்ல பேரபோலிக் ஷேப்ல இருக்கும். அது என்ன கிராஸ் செக்ஷனா என்ன ஷேப்ல இருக்கட்டும், ஃபுல்லா வந்து அது பேரபோலிக் ஷேப்ல தான் இருக்கும். அது வந்து நியூட்ரல் ஆக்சிஸ்லாம் அதிகமா இருக்கும். ஒரு செக்ஷன் எந்த செக்ஷன் டீயா இருக்கட்டும், ஐயா இருக்கட்டும், சர்க்குலரா இருக்கட்டும், என்ன செக்ஷனா இருந்தாலும் அந்த செக்ஷனோட மிடில், அதாவது நியூட்ரல் ஆக்சிஸ் இருக்குல்ல, இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இருந்தா பாதி t/2 அந்த மாதிரி இடத்துல தான் அது மேக்ஸிமம் நியூட்ரல் ஆக்சிஸ்ல அதிகமா இருக்கும். அப்ப நியூட்ரல் ஆக்சிஸ்னா அது ஒரு செக்ஷனோட சென்டர் ஆகிட்டு தான் வரும் அது. அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஐ செக்ஷன் கொடுத்தனால ஆப்ஷன் சி. இந்த டயக்ராம் மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டயக்ராம் கொடுத்தோட கேட்கலாம், ஆப்ஷன்ல கேட்பாங்க சம்டைம்ஸ் மற்ற எக்ஸாம்ஸ்ல. The influence line for bending moment shear force or stress are of dash for statically indeterminate கேட்டிருக்காங்க. இன்டெர்மினேட் கேட்டாங்கன்னா அது வந்து கர்வ் லீனியரா தான் இருக்கும். இது டிடெர்மினன்ட் கேட்டாங்கன்னா அது வந்து ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். இன்டெர்மினேட் ஸ்ட்ரக்சர் கேட்டாங்கன்னா அது கர்வ் லீனியர் ஃபங்க்ஷன்ல இருக்கும். At a section 2 meter from left support of a simply supported beam of span 6 meter, the bending moment due to moving load shorter than the span will be when அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி ஒரு டயக்ராம். ஷார்ட்டர் தென் ஸ்பேனுக்கு சொல்லியிருக்காங்க. ஷார்ட்டர் தென் ஸ்பேன்னா இந்த 6 மீட்டரோட ஸ்பேன் கம்மியாக தான் யூடிஎல் இருக்கு. இன்கேஸ் வந்து இப்போ இந்த யூடிஎல் வந்து இங்க 2 மீட்டர் தள்ளி தான் நமக்கு வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த செக்ஷன்ல எடுப்போம். இங்க வந்து ரிமைனிங் 4 மீட்டர் இருக்கு. இது மொத்த ஸ்பேன் வந்து 6 மீட்டரு. இந்த ரேஷியோ எடுத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே ரேஷியோ எடுத்தீங்கன்னா அந்த கம்மியா தான் வரும். 1:2 ரேஷியோல தான் வர மாதிரி இருக்கும். இங்க 2 இங்க 4 மீட்டர் அந்த மாதிரி கிடைக்கும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். Ratio of strain energy stored in a cantilever beam subject to a concentrated load at the PN to a concentrated load at the mid span அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி நீங்க டயக்ராமெட்டிக்கா ரெப்ரசன்ட் போட்டீங்கன்னா சிவில பொறுத்தவரையில நீங்க டயக்ராமெட்டிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தாலே மோஸ்டா வந்து நீங்க ஆன்சர் பண்ண முடியும். கேன்லிவர் வித் பாயிண்ட் லோட் அட் ஃப்ரீ எண்ட், உங்களோட மிட் ஸ்பேன்ல வந்து பாயிண்ட் லோட் கேன்லிவர்ல W ஸ்கொயர் L3/6A இதான் வந்து ஜெனரல் ஃபார்முலா ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கு இந்த மாதிரி பாயிண்ட் லோடுக்கு. இதுல வந்து நீங்க L-க்கு பதிலாக L/2 இந்த மாதிரி போட்டீங்கனால போதும். L3/8A வந்துடும். அந்த 8 தான் ஆன்சர்.
இல்லை கேன்சல் பண்ணீங்கன்னா 8 தான் ஆன்சர் வரும். If the support of a 3-hinged arch yield horizontally in a small amount of by a small amount, then the horizontal support reaction கேட்குறாங்க. horizontal support reaction அப்படியே தான் இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி 3-hinged arch இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 3-inch arch இருக்கு, நடுவில் வந்து இன்ச் இருக்கு. இந்த சப்போர்ட் வந்து கொஞ்சம் ஈல்ட் ஆகுது. ஈல்ட் ஆகுதுன்னா இங்க வந்து இப்போ அப்படியே மூவ் ஆகுது. இப்போ இந்த மாதிரி இந்த மூவ் ஆகி கொஞ்சம் ஈல்ட் ஆகிருக்கு. லெவலில் ஈல்ட் ஆயிருக்குன்னா அது வந்து ஹரிசாண்டல் ரியாக்ஷன் எந்த பாதிப்பும் இருக்காது. இப்போ இந்த மாதிரி ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்கு, இங்க மாதிரி ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்குன்னா அந்த ஹரிசாண்டல் ரியாக்ஷனுக்கு எந்த பாதிப்பும் வராது. HA HBல வந்து எந்த பாதிப்பும் கிடையாது, அப்படியே ரிமைன் சேம் இருக்கும். நீங்க என்ன பண்ணாலும் செட்டில்மெண்ட் அந்த ரைட் சைடு ஹரிசாண்டல் சப்போர்ட் சைட் ஸ்லைடா வந்து ஸ்வே ஆனாலும் அதே மாதிரி தான் இருக்கும் ரியாக்ஷன். In case of circular arches, direct integration is possible if the amount of inertia of the arc எப்பவுமே வந்து சர்க்குலர் ஆர்ச்ல வந்து எப்பவுமே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஆர்ச் இருக்குன்னா, சர்க்குலர் ஆர்ச் இருக்குன்னா, இங்க என்ன ஏரியா இருக்கோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கோ அதே வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இங்க அதே செக்ஷன் தான் ஃபாலோ ஆகும், மாறாது. இங்க எக்ஸ் அது என்னென்ன இருக்கோ இங்க வந்து ஒய்ல அதே தான் ஃபாலோ ஆகும். A shaft was initially subject to a bending moment and then was subject to torsion. If the moment of bending moment is found to be the same as that of torque, then the ratio of maximum bending stress to the maximum shear stress would be. இது வந்து IS 1996ல கேட்டிருக்காங்க. MB divided by MT, அதாவது bending stress divided by torsional stress, அந்த மொமெண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து டிவைட் பண்ணீங்கன்னா 2 times வரும். அது வந்து 32 divided by M divided by pi d cube divided by 16 t divided by pi d cube டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 2 times கிடைக்கும். ஆன்சர் வந்து 2 times தான் ஆன்சர். இது வந்து சம்டைம்ஸ் இப்படியும் கேட்கலாம், மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டீங்கன்னா 1/2 டிவைட் பண்ணி 0.5 கிடைக்கும். அப்போ வந்து ஆப்ஷன் பி வரும். இது வந்து தலையிலாவும் கேட்பாங்க. The section of solid circular shaft of diameter d is subject to a bending moment m and torque t. Expression for a maximum principal stress at the section is இது வந்து 16 divided by pi d cube m plus root of m square plus t square. இது ஐஎஸ் கொஸ்டின் தான். 96 97 99 இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, திருப்பி கேட்டிருக்காங்க. இதுல ஆப்ஷன் எல்லாமே பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கு. இது மட்டும்தான் வந்து அதுக்கு சூட் ஆகிற மாதிரி இருக்கு. மற்றதெல்லாம் பிளஸ் மைனஸ் மேஜர் மைனஸ் அந்த மாதிரி இருக்கு. மேக்ஸிமம் கேட்டா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் டி போடுங்க. மினிமம் கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பிக்கு போய்க்குங்க. மைனஸ் வந்துச்சுன்னா ஆப்ஷன் பி. மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கேட்டாங்கன்னா அது வந்து ஆப்ஷன் பி கரெக்டா இருக்கும். மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கேட்டாங்கன்னா எல்லாமே பிளஸ்ல வரும், அப்பதான் அதிகமாக வரும் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். A cantilever 1.5 meter long carries a UDL over the entire length. Find the deflection at the free end if the slope at the free end is 1.5 degree. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க cantilever with UDL வந்து டிஃப்ளெக்ஷன் அண்ட் ரொட்டேஷன் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். டிஃப்ளெக்ஷன் வந்து WL/4/ATI, WL3/6A வந்து ரொட்டேஷன். இது ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சா நீங்க ஈஸியா வந்து கால்குலேட் பண்ணி போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1.5 டிகிரி இன்ட்டு அது வந்து ரேடியனா மாற்றணும். டிகிரியா வந்து உள்ளதை வந்து ரேடியனா மாற்றணும். 1.5 டிகிரி இன்ட்டு π/180 ஈக்குவல் டு WL3/6A பண்ணீங்கன்னா WL3/6Aக்கு ஒரு கிடைக்கும் வேல்யூ எவ்வளோன்னு அதை அப்படியே வச்சிருக்கோங்க. 1.56 வந்து 9 இன்ட்டு π/180 ஆன்சர் இது வரை சிம்பிள் பண்ணீங்கன்னா π/120 கிடைக்கும். இந்த π/120 வந்து WL3/EI L/8 அந்த டிஃப்ளெக்ஷன் வந்து தனியாக பிரிச்சு மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்தீங்கன்னா 22/7 × 20 × 8 1500 இந்த மாதிரி கிடைக்கும். 22 × 1500 7 × 20. இந்த 20 வந்து ஈஸியாக அடையிற மாதிரி இருக்கும். இந்த 0 கேன்சல் ஆகும். இந்த 1 கேன்சல் தான் 11 × 15 பண்ணா 1650 கிடைக்கும். டிவைடட் பை 7 × 5 8 வந்து 56. இது ரெண்டுத்துக்கு வந்து நம்ம 29.46 தான் ஆன்சர் வருது. ஆனா இதை வந்து நம்ம வந்து டக்குன்னு வந்து டிவைட் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது இந்த எக்ஸாம்ல. ஏன்னா ஓவரால் 200 கொஸ்டின்ஸ் 300 3 மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க. 150 நிமிஷம் இருக்கு. அதனால ஒவ்வொரு கொஸ்டினுமே கிட்டத்தட்ட ஒரு
இது போனால் ஒரு 45 செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துக்கும். அந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் நம்மளால வந்து எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியும். அதனால வந்து நீங்க இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுங்க. 56 × 30 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1680 கிடைக்குது. 56 × 29 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1680 - 56 பண்ணீங்கன்னா 1624. நம்மளுக்கு நியூமரேட்டர் எப்படி இருக்கு? 1650 இருக்கு. அப்படின்னா இதுக்கு இடைப்பட்டது இருக்கு. அப்படின்னா 29க்கு 30க்கு இடையில உள்ள வேல்யூ தான் வருது. அப்படின்னா 29.46 ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. இந்த ஆப்ஷன் அப்படியே கிளிக் பண்ணிடுங்க. இப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணி போட்டான்னு வேற வழி கிடையாது. For a body subject to a 3 mutual perpendicular stress sigma x, sigma y, sigma z, principal strain in x direction கேட்டாங்க. x direction கேட்டாங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயினாவே என்ன ஸ்ட்ரெயினாவே ஜெனரலா ஃபார்முலா வந்து ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை யங்ஸ் மாடுலஸ் தான். ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை யங்ஸ் மாடுலஸ்னா இங்க அதான் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை யங்ஸ் மாடுலஸ், ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை யங்ஸ் மாடுலஸ், ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை யங்ஸ் மாடுலஸ் அப்படியே இருக்கு. ரிமைனிங் அந்த சிக்மா ஒரு இதுல அது வந்து பாய்சன் ரேஷியோ. பாய்சன் ரேஷியோ வந்து உங்க எக்ஸ் டைரக்ஷன் கேட்டனால இங்க வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ் வருது. இதுவே ஒய் டைரக்ஷன் கேட்டாங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் ஒய் வரும். ஜெட் டைரக்ஷன் கேட்டாங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் செட் வரும். மற்றதெல்லாம் மைனஸ்ல வரும். அவ்வளவுதான். இவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட் தான். நீங்க இந்த ஜெனரல் ஃபார்மேட் மட்டும் தெரிஞ்சா போதும். இங்க வந்து நீங்க எக்ஸ் போட்டுக்கலாம், ஒய் போட்டுக்கலாம். அந்த என்ன டேர்ம் கேட்கறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். வந்து எக்ஸ் கேட்டனால இந்த இது எக்ஸ்ல இருக்கும். மற்றதெல்லாம் இன்னும் அடிஷனலா சிக்மா ஒய் அந்த காமா அந்த பாய்சன் ரேஷியோ மட்டும் அப்படியே இருக்கும். இது வந்து 2டிக்கு 3டிக்கு போகும்போது இன்னொரு மைனஸ் சிக்மா இசட் இது வரும். மைனஸ் இந்த பாய்சன் ரேஷியோ சிக்மா இசட் டிவைடட் பை இ. இவ்வளவுதான் வித்தியாசம் வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஜெனரல் ஃபார்ம் மட்டும் நீங்க தெரிஞ்சா போதும். which of the following statement is incorrect அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்க. ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் வித்தின் தி எலாஸ்டிக் லிமிட். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்க்கு வந்து வந்தீங்கன்னா சிக்மா லிமிட் எலாஸ்டிக் லிமிட் வரதுனா ஹூக்ஸ்ல வந்து வேலிட் ஆகும். இதுவே சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்க வந்து எலாஸ்டிக் லிமிட் போட்டுக்கோங்க. இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது எழுதுறீங்க, ஒரு கேஸ் வந்து ஒரு ஐஏஎஸ் எழுதுறீங்க, இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேற ஏதாவது போஸ்டிங் எழுதுறீங்கன்னா அதுக்கு வந்து லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி போட்டுக்கோங்க. அதான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா புக்ஸ்லயே குழப்பற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பஞ்சால் புக், ராஜ்கோட் புக்ல எல்லாம் வித்தின் தி எலாஸ்டிக் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஓகே. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி போடுங்க. அதான் கரெக்ட் ஆன்சர். அப்புறம் ஸ்ட்ரெஸ் இஸ் ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா. நம்ம ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் பை ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. ஓகே, இது கரெக்ட். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி பாருங்க. ஹூக்ஸ் லாஸ் ஹோல்ட் அப் டு தி பிரேக்கிங் பாயிண்ட். ஹூக்ஸ்ல வந்து எலாஸ்டிக் லிமிட்டோட தான் வேலிட் ஆகும். அதுக்கு மேல வந்து வேலிடிட்டி வராது. அதனால எலாஸ்டிக் லிமிட் கிடையாது. லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி தான் வேலிடிட்டி வரும். அதுக்கு மேல வேலிட் வராது. சென்ட்ரல் கவர்மெண்ட்னா. ஸ்டேட் கவர்மெண்ட்னா எலாஸ்டிக் லிமிட். ஹூக்ஸ்ல அப் டு தி பிரேக்கிங் பாயிண்ட். இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ரேஷியோ ஆஃப் லீனியர் ஸ்ட்ரெஸ் டு லீனியர் ஸ்ட்ரெயின் இஸ் கால்ட் யங்ஸ் மாடுலஸ். ஆமா, ஆக்சிஸ் ஸ்ட்ரெஸ் பை ஆக்சிஸ் ஸ்ட்ரெயின் இல்லைன்னா லீனியர் ஸ்ட்ரெஸ் பை லீனியர் ஸ்ட்ரெயின் பண்ணீங்கன்னா அது வந்து யங்ஸ் மாடுலஸ் கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் சி இன்கரெக்டா இருக்கு. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். A simply supported pre-stressed concrete beam of overall depth D is acted upon by a pre-stressing force P at eccentricity and uniform distributed load of intensity Q per meter and at a support section the pressure line coincides with the center of steel located at an eccentricity of இது வந்து pre-stressed concrete by N கிருஷ்ணராஜ் புக்ல இருக்கு. பேஜ் நம்பர் 99 இருக்கு. ஓரளவு அந்த ஃபிகரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். Distribution of stress at various location along the span அந்த ஃபிகர் இருக்கு. 4.8 அப்புறம் 4.9 இருக்கு. லொகேஷன் ஆஃப் ப்ரெஷர் லைன் இந்த ப்ரீஸ்ட்ரெஸ்ட் பீம் இருக்கு. அதுலயும் பாருங்க, அதுல வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது சப்போர்ட் செக்ஷன்ல வந்து அவங்க கேட்கறது வந்து சப்போர்ட் செக்ஷன்ல தான் கேட்டிருக்காங்க. சப்போர்ட் செக்ஷன் வந்து D/6 இதான் ஆன்சரு. மற்ற இடத்துலயும் கேட்பாங்க 3/4 இல்லைன்னா வந்து மிட் செக்ஷனு. அதுக்கும் ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. கேட்பாங்க D/12 அந்த மாதிரி நிறைய ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா மட்டும் படிச்சு வச்சுக்கோங்கன்னா போதும் உங்களுக்கு. அதே கொஸ்டின் தான் ரிப்பீட் பண்ணுவாங்க. இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது சான்சஸ் அதிகமா இருக்கு. க்ரீப் ஸ்ட்ரெயின் வந்து மோஸ்டா வந்து அதோட வெயிட்டால தான் வரும். அதோட டெட் வெயிட்டால மட்டும்தான் அது வந்து க்ரீப் ஸ்ட்ரெயினா வரும். இது நடக்கிறதுக்கு டைம் கொஞ்சம் அதிகமாகும், ஆனா நடக்கும். க்ரீப் ஸ்ட்ரெயின் காஸ்ட் பை டெட் லோட் ஒன்லி. நம்ம சிவில் டிஜினல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரிப்ஷன் பெல்ல ப்ரெஸ் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்ல ப்ரெஸ் பண்ணுங்க. அதில் வரக்கூடிய அப்டேட், சிவில் அப்டேட்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். கீழே என்னோட டெலிகிராம் சேனல் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிவில் பற்றி தேவையான நாலேஜுக்கு. தேங்க்யூ சிவில் இன்ஜினியர்ஸ்.